சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு போனேன். நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க அவங்க. அவங்களுடைய டெஸ்டிமனி என்னை ரொம்ப வந்து ரியலி ஷுக் மீ. அவங்களுடைய ரியல் லைஃப் டெஸ்டிமனி சொன்னாங்க. ஐ வாண்ட் டு ஹியர் திஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஆந்திராவில் அவங்க வந்து ஹைதராபாத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஷி வாஸ் அ யங் கேர்ள். நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் ஆண்டு கிருபையில் வேலைக்கு சேர்ந்தாங்க. அதுக்கு அவங்க அப்பா கல்யாணம் ஆச்சு. அதுக்கு மேலே லைஃப் நடந்துட்டுருக்கு. ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அவங்க ஒரு நான் கிறிஸ்டியன். இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க லிஃப்டில் மேலே ஏறலான்னு சொல்லி அவங்க போகும்போது அவங்க அம்மா வந்து தடுத்து உள்ளே வராத, வெளியே போன்னு விரட்டுறாங்க. இங்கே இரு, மேலே வந்துடாது. என்னம்மான்னு கேட்டால் இங்கே இரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவங்களுடைய சூட் கேஸில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் ஒரு சின்ன குழந்தை எல்லாம் தூக்கிட்டு இறங்குறாங்க கீழே. என்னாச்சு, ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு கேட்டால் ஸ்டோரி என்னன்னு சொன்னால், இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்த்து இந்த பொண்ணு பயந்துற போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மொத்தம் அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ளே வரவிடாம வீடெல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு நைட்ல இருந்து அந்த பொண்ணுக்கு வந்து she had a tremendous spiritual attack. அவளுக்கு எந்த மாதிரி அட்டாக்னு சொன்னா, எங்க திரும்பினாலும் அந்த இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேருடைய ஃபேஸஸ் வந்து முன்னால வரும். கண்ணாடியில் போயிட்டு முகம் கழுவணும்னு பார்த்தா அந்த கண்ணாடியில் அந்த 2 பேருடைய ஃபேஸ் அப்படியே இருக்குமா. she couldn't get over that trauma. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, டோட்டல் வெயிட் லாஸ் ஆகி அப்படியே எலும்பும் தோலுமா அப்படியே மாறிட்டா. வேலைக்கு போக முடியல. அவளை கூட்டு போகாத டாக்டர்ஸ் கிடையாது. எல்லா டாக்டர்ஸ்டையும் அவளை கூட்டு போனாங்க. டோட்டல் டெஸ்டிங் பண்ணாங்க. எவ்ரிதிங் லுக்ஸ் நார்மல், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சைக்காலஜி, சைக்காட்ரி என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, நத்திங் ஒர்க்ஸ். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கல. நிறைய பேர்கிட்ட மந்திரவாதிகள்கிட்டலாம் கொண்டு போய் மந்திரம் பண்ணாங்க. பல கோயில்கள் ஏறி இறங்குறாங்க, நோ ஹோப், ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் ரொம்ப வீடே ரொம்ப நொறுங்கி போய் இந்த பொண்ணு வந்து இப்படி ஆயிட்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட she was like walking dead. நடைபணம் போல் அவள் நடந்து கொண்டிருக்க, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே, லைஃபே ஸ்டுட் ஸ்டில். அப்போ ஒரு நாள் எதேர்ச்சியா அவளுடைய கூட படித்த ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட், வே பேக் இன் லைக் 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படித்த ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாள் எதேர்ச்சியா இவங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவளோட ஸ்டோரியை கேட்ட உடனே வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு, நீங்க எத்தனையோ இடத்துக்கு கூட்டு போயிட்டீங்க. she was a Christian. she said, ஒரே ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு கூட்டு வரீங்களா, ப்ளீஸ் கம் டு அ சர்ச், எங்க பாஸ்டர் உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்றேன். அவங்க வீடு வந்து பயங்கரம், ரொம்ப ஸ்டான்ச் நான் பிலீவர்ஸ். ஸோ அவங்க வந்து சர்ச்ன்றதே அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து நோ வே, சர்ச்சுக்கெல்லாம் கொண்டு வரதெல்லாம் இமேஜின் கூட பண்ண முடியாது. பட் வந்து ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் சொன்ன பிறகு சரி நாங்கள் வர்றோம்னு சொல்லி அந்த பொண்ணை சர்ச்சுக்கு கூட்டு வந்தாங்க. அந்த சர்ச்சுக்கு கூட்டு வந்தோடனே அந்த பாஸ்டர் அந்த பிள்ளையை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவள்கிட்ட வந்து பைபிளை கையில் கொடுத்து 91 சாம் 91 இதை வாசிமா அப்படின்னு சொல்லி அவள் கையில் கொடுத்தாங்க. அவள் அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சு. அதை வாசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஃபியூ வேர்சஸ் தாண்டதுக்குள்ள she just fell on that Bible. அப்படியே பைபிள் மேலே அப்படியே விழுந்துட்டான். கூட வந்தவங்க அம்மா எல்லாம் பயந்துட்டாங்க, என்னாச்சோ தெரியல இவளுக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. ரொம்ப நேரம் எழுப்புறாங்கன்னா எழுப்பவே முடியல. she was like totally blacked out, டோட்டலா. ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, she had not slept for over 6 months. தூங்கவே இல்லையா 6 மாசமா, அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. And as she read that Bible, something came over her. For the first time in 6 months, she went to sleep. First time அப்பதான் தூங்குனாங்க. அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட அந்த சாட்சி அன்னைக்கு அவங்க வீட்டில் சொன்னாங்க, that was the last day she had this trauma and torment. அன்றைக்கு ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கினார்.
டுடே ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் ஃபர்ம் பிலீவர். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் அ glorious testimony, is it not? Just the Bible delivered her from all the darkness. அவருடைய ட்ராமால இருந்து ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாக விடுதலை கொடுத்தார்.